ஹாய் எல்லோருக்கும். சூப்பரான ஹெல்தியான நட்ஸ் அண்ட் சீட்ஸ் லட்டு தான் பண்ணலாமா? அதுக்கு நான் ஒரு 4 சீட்ஸ் எடுத்திருக்கேன். செசமி சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் அண்ட் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ். இது எல்லாமே தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த அளவுனாலும் ஓகேவா, 4ம் ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சுருந்தேன் சாப்பிட்றதுக்காக. ஸோ அதனால் நான் எல்லாத்தையுமே ஒரே இதாக சேர்த்துக்கேன். ஆனால் நீங்கள் வந்து தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு சீடும் ஒரு டைம் எடுக்கும். ஸோ தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து ஜஸ்ட்டு ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணதுனால ஜஸ்ட்டு ஹீட் மட்டும் பண்ணிவிட்டு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் அதே பேனில் ஒரு 1/2 கப் வந்து பாதாம் வந்து சேர்த்துக்கணும். பாதாமையும் அதே மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் அதே பிளேட்டில் வந்து நான் மாற்றிக்கிறேன். அடுத்து வந்து வால்நட் வந்து ஒரு 15 to 20 வால்நட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். வால்நட்டும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதையும் நம்ம வந்து தனியாக அதே பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த லட்டுக்கு வந்து நம்ம ஸ்வீட்னஸ்க்கு எந்த சுகரோ இல்லை நாட்டு சக்கரை அந்த மாதிரி எதுவுமே சேர்க்குறதில்ல. அதே ட்ரை ஃப்ரூட்ஸே தான் நம்ம சேர்த்துக்கிறோம். அதாவது கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அந்த எல்லோ ரைஸ் இருக்குல்ல, காஞ்ச முந்திரி, அது வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு டேட்ஸ், உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். கருப்பு முந்திரியும் சேர்த்துக்கணும். அதுவுமே நல்ல ஸ்வீட் கொடுக்கும் அண்ட் நல்ல ஹெல்த்தியும் கூட. நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நல்லா சாஃப்ட் ஆகிடும் இந்த டேட்ஸ் எல்லாம். ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது எல்லாத்தையும் டேட்ஸ் அது எல்லாமே நம்ம தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து நட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுட்டு நட்ஸ் எல்லாம் தனியாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சா போதும். ரொம்ப போட்டு அரைச்சோம் அப்படின்னா அதுலேருந்து ஆயில் விட ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம அந்த டேட்ஸு அப்புறம் ரேசன்ஸ்லாம் அரைச்சிருப்போம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அதுவே வந்து போதும். உங்களுக்கு ஸ்வீட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து இந்த லட்டு வந்து நம்ம ஒரு ஹெல்த் பெனிஃபிட்காக எடுத்துக்கிறோம் இல்லையா, ஸோ ரொம்ப இனிப்பாக அப்படிலாம் சாப்பிட வேண்டாம். லைட்டு ஒரு ஹாஃப் ஸ்வீட் இருந்தாலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தண்ணியோ நெய்யோ எதுவுமே விட தேவையில்லை. சூப்பராக வந்து உருண்டை பிடிக்க வந்துடும். இந்த மாதிரி அழகாக உருண்டை பிடிச்சி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் இல்லைனா கிளாஸ் பாட்டில் எதுலையாவது போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். டெய்லி ஒன்று எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம இந்த பிசிஓடி, இரகுலர் பீரியட்ஸ், பிசிஓஎஸ், ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகும். ஸோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. முடி கொட்டுற பிரச்சனைகள், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் கூட சரியாகும்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.